அன்புள்ள அப்பா, நான் கோவப்படும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க இவனை ஏன் பெத்தோம்னு என்னைக்காச்சும் யோசிச்சது உண்டா? நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டா நீங்க என்னையே ஏத்துப்பீங்களா? நீங்க ஜாதி பார்க்கறத நிப்பாட்டணும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. ஏன் இந்த பையனை பெத்தவன்னு என்னைக்காவது நொந்து போயிருக்கீங்களான்னு கேட்குறாரு. இல்லையா? இல்லையா, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. எங்கடா இருக்கு? நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டா நீங்க என்னையே ஏத்துப்பீங்களாங்கிறாப்புல. அது மாட்டேன். இப்போ உங்க ஜாதியில லவ் பண்ணா ஓகேயா? சொல்லுங்க சார். மடப்பட பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்க கொண்டாந்து வாய்க்குள்ள வரையடா. எந்த சாதியா இருந்தாலும் சரி சார், அவங்க அம்மாவோட நோக்கத்துல அவர் கட்டுப்படுவார். அது எனக்கு தெரியும். இப்ப எழுதுன சும்மா நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. உண்மையா எழுதுனீங்களா இல்ல சும்மா டெஸ்ட் பண்றதுக்கு எழுதுனீங்களா? இல்ல இருக்கு சார், ஐடியா இருக்கு. வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு புடக்கிறவியா. ஐடியா இருக்கான். லைஃப்பை தொலைச்சிட்டியாடா. நானா இப்பெல்லாம் சொல்லாதண்ணா. உங்களுக்கு அண்ணன் இருக்காரு. அவர் அண்ணனுக்கு முன்னாடி ஒரு பண்ணணும் நினைச்சாக்கா அது நான் நல்லவனா இருக்க முடியாது. இனிமேல் இந்த மிஸ்ஸிகிஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அண்ணனா இருக்க மாட்டாடா. ஏன் மாமா மாறிடாங்க. நீங்க ஜாதி பார்க்கறத நிப்பாட்டணுங்கிறார். அது நான் வாழ்க்கையை உயிரை போனாலும் அதை நிப்பாட்ட முடியாது சார் என்னால. சாதியாவும் மதமாவும் நம்ம சனங்க பிரிஞ்சு கிடக்குற வரைக்கும் நம்மள மாதிரி அரசியல்வாதியை குதிரை ஏறிட்டே இருக்க வேண்டியது. அது எப்படி? இல்ல அது அது அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கு. அதை பண்ணிக்கிறதான் செய்ய முடியும். 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு? உங்களை திருத்துறதுக்கே. என் ஊர்ல அது நடக்குது. எங்க அப்பா மட்டும் இல்ல, எல்லாருமே பாக்குறாங்க. இது உனக்கே நல்லா இருக்கா? எனக்கு நல்லா இருக்கு. உனக்கு நல்லா இருக்கா இல்லையா? இது நல்லா இல்ல. நல்லா இல்ல, கிளம்பு. இப்ப நான் என் ஊரை தாண்டி சென்னைக்கு வந்துட்டேன்னா சாதி பார்த்தேன்னா சென்னையில நான் ஸ்டே பண்ணவே முடியாது. என்னால வாழவே முடியாது சார். நிறைய போறான்டா. ஹெல்ப் பண்ணவங்க, எனக்கு ஜாப் ரெடி பண்ணி கொடுத்தவங்க எல்லாருமே வேற ஜாதி. அவங்க யார் என்னன்னே தெரியாது. பகவானே, நான் என்ன பாவம் பண்ணேனோ? எனக்கு அந்த டைம் அவங்க தெய்வமா எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நான் சாதி பார்த்துக்கிட்டு இருந்தா நான் இப்போ இங்கே உட்கார முடியாதுல்ல. ஏன் இப்படி முறுக்கிட்டு நிக்கிற குமார்? உனக்கு என்ன வேணும்? நான் முழுசா ஏத்துக்கிறேன். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்புறம் நீங்களும் ஜாதி பார்க்காம இருக்க வேண்டியது. நான் பார்க்க மாட்டேன் சார். புரியலையே. புரியலையா? புரியும்படியா சொல்லுமா? புரியும்படி சொன்னாதான் புரியும். என் எல்லையில், என் ஊரில், என் ஏரியாவில், அங்கே நான் பார்க்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் எல்லாருக்கும் இருக்குங்க சார். இது சரிப்பட்டு வராது. இறங்கிட வேண்டியதான். என் வீடு அப்படின்றப்ப எங்க அப்பா ஓகே செட்டிலாக அதை பண்றாங்க. பொது விஷயத்துல வரும்போது அந்த வேறுபாடு இருக்கு. அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? உங்க கைய கொடுத்து காப்பாத்துக்கல. அது எங்க பாதிக்குதுன்னா, எனக்கு பின்னாடி என்ன மாதிரி இருக்க இளைஞர்களும் அதை ஃபாலோ பண்றாங்க. இது ரொம்ப கேவலமான ஐடியாவா இருக்குடா. நீ முதல்ல வருத்தப்பட்ட பத்தியா? நான் வந்து எங்க அப்பா மாதிரி இல்லை, உங்க அப்பா மாதிரி இல்லை, அந்த கம்பீரம் இல்லைன்னு. இதான் என் கம்பீரம். நீங்க ரொம்ப புகழ்றீங்க. பாரியா, புகழ்ச்சி பிடிக்காத ஆளியா? உங்க அப்பாவோட ஒரு படி கம்பீரம். நீங்க மேலதான் இருக்கீங்க இல்லையா? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நீங்க எங்களுக்கு வேணும், ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் நிறுத்திடுங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. அது நிப்பாட்டிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது அப்பப்போ இப்படி சொல்லிட்டு அப்படியே கண்டினியூ பண்றாரோ? அப்பா விழுந்துரும் ரொம்ப உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி பயமா இருக்கும். ரொம்ப பயமா இருக்கேன். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் அவர் நிஜமாவே என் பேக் போன் தான். அந்த அந்த எக்ஸிஸ்டன்ஸ் இல்லாம போச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவேன். புரிஞ்சதா? இதை நீங்க ஸ்டாப் பண்ணிருங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. நிப்பாட்டிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நடத்தை கெடுக்கும். இன்னைக்கு அவர் பர்த்டே 61. அப்படியா? ஹாப்பி பர்த்டே சார், வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? ஓகே, நீங்க இன்னைக்கு எதுவும் பார்ட்டிலாம் பண்ண முடியாது. நக்கல்யா அவனுக்கு. எவ்வளவு நாள் ஆனா சொல்லிட்டு இருக்கீங்க, ஒரு அப்படியே போயிட்டு இருக்குது. இது பல வருஷமா போயிட்டு இருக்கு. நம்ம கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு மேல நம்ம கற்பனை சாமி விட்ட வழி. பர்த்டே அன்னைக்கெல்லாம் அந்த சபதம்லாம் எடுப்போமே, எடுத்துருமே உடனே. வாங்க வாங்கி கமிட்மெண்ட்டை வாங்கிடலாம். என்ன இப்படி ஆயிருச்சு? சார் நிப்பாட்டிடுறேன் சார். அவர்கிட்ட சொல்லுங்க, எனக்கு என்ன. ஃபுல்லா நிப்பாட்டிடணும். நம்பிக்கை தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் நம்பிக்கை. நம்பிக்கை தான் நம்பி விட்டுறேன் எல்லாத்தையும். நான் உங்களுக்கு நல்ல சன் பிராக்கெட்ல நான் சன்னா இருந்திருக்கிறேனா? யாரா அவன்? யாரா இருந்தா உனக்கு என்ன மூடிக்கிட்டு வேடிக்கை பாடுறா? நான் உங்களை வயசான ஏஜ்ல பார்த்துப்பேன்னு நம்பிக்கை இருக்கா? அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் லைஃப்ல நான் நல்ல பிளேஸுக்கு வருவேன்னு எப்பயாவது நினைச்சு பார்த்துருக்கீங்களா? அதான் இல்லங்கிற. நான் எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலுக்கு சொல்லணும்? இவன் எதுவுமே நினைக்கல போல் இருக்கு. அதனால ஃபுல்லாவே நீங்க நினைச்சீங்களானே கேட்டுட்டு இருக்கான். இந்த நக்கல் தானே வேணான்றது. நான் எங்க உங்களை நக்கல் பண்ணேன்? எங்கள் அம்மாட்ட சொல்லுவார், உன்னை அடிப்பாண்டி, என்னை கூட ஏதோ பார்த்தாலும் பார்த்துருவான், உன்னை கண்டிப்பாக அடிப்பான். அப்படியா? ஓ, அதுவே உங்களுக்கு தெரியாதா? மருமக வந்தனே நான் அவன் சேர்ந்து இதன்ற மாதிரி இருக்கும், அந்த மாதிரிலாம் சொல்லுவார். வாயில வசம் போச்சு தேக்க.
ஏன் அப்படி பண்ணிட்டே இருக்கீங்க? இப்போ தங்கச்சிக்கு மேரேஜ் நடந்துச்சு. ஆக்சுவலாக இப்போ நடந்து 3 மாசம் ஆச்சு. நகை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கணும்? சாரி, எனக்கு தெரியாது. எங்கே கம்மியாக இருக்குது பார்த்து எடுப்பா, நகை நல்லா இருக்கான்னு பார்த்து எடுப்பா அப்படி சொல்லணும். ஓ இஷ்டம், நீ எங்கேயா போய் எடுத்துக்க. நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும். சப்போஸ் இப்போ அப்பா கையிலேருந்து தான் காசு எடுத்து செலவு பண்ணுங்கிற நிலைமை இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணலான்னு கேட்பேன். அதை தான் கேட்கணும். கேட்டில்ல ஐயா யாருன்னு நறுக்குன்னு ஒரு கேள்வியை கேட்டுப்புட்டு இல்ல. அதானே நியாயம். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. இந்த உலகத்தில் காசு பணம் போனால் வெளியில் இருக்கவே என்னை விட்டுருவான். சமூக மரியாதை கூட எனக்கு குறைஞ்சிட வாய்ப்பு இருக்கு. அந்த கம்ப்ளைண்ட் தான் நம்ம சொல்கிறோம். ஏட்டையா அது எப்படி கோர்வையா கரெக்டா பேசுறியா? கோத்துறியா? எப்படி இருந்தாலும் என் பிள்ளை என்னை எப்போதும் அந்த உயரத்திலே வச்சிருப்பான்னு யார்கிட்ட எதிர்பார்க்க முடியும்? பிள்ளைகிட்ட தான் எதிர்பார்க்க முடியும். தம்பி, இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்கள் திருந்திருப்போம் தம்பி. உங்கள் அப்பா அதை தான் எதிர்பார்க்குறார். குபேரன் கேட்டுக்கிட்டீங்களா? கேட்டு சார். அன்புள்ள அப்பாவுக்கு ஏன் என்னிடம் தோழனாக பழகவில்லை? அது போல இருந்துட்டு சார் நான். இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பையன் என்ன பண்ணுறான், எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை என்கிட்டே கேட்கலாம்ல சார். யார் அவன் இவ்வளோ டென்ஷன் ஆவறானே? உண்மையாகவே அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இனிஷியேட் பண்ணுங்க. ஏன்னா அவர் ஊர் மனுஷன், உங்களுக்கு தான் நல்லது கெட்டது தெரியும். எப்போது வில்லனாக தெரிந்தார், எப்போது புரிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள்? அப்பாவை எப்போது புரிந்து சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. அவர் ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா கிட்ட வச்சிருந்தாரு. நான் ஒரு 5 லட்ச ரூபா பணம் கேட்டேன். சட்டுன்னு முடியாதுன்ட்டார். நீ மூஞ்சி அடிச்சமா நானும் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் இந்த 10 லட்ச ரூபா என்ன பண்ண நீ வச்சிருக்கியோ அதை நான் வந்து என்னைக்குமே அவன்கிட்ட கேட்க மாட்டேன். சரி, இனி உனக்கு எனக்கு சரிப்பட்டு வராது. நீ போ. அண்ணே போடா. சொன்ன எங்க அம்மாலாம் தவறினதுக்கு அப்புறம் ஒரு நாள் வந்து என் கூட உட்கார்ந்து கையை பிடிச்சிட்டு உட்கார வச்சு சொன்னாரு. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. நான் ஏன் அன்னைக்கு அதை நான் தரமாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு. அது ஒண்ணுதான் எனக்கும் அவளுக்குமான ஆதாரம். ஆமால ஆமாவா இல்லையா ஏதாவது ஒண்ண மட்டும் சொல்லு. ஆமா மட்டும்தான். அங்க எனக்கு பொண்டாட்டியா பிள்ளையான்னு பார்க்கும்போது எனக்கு பொண்டாட்டி தான். ஸோ அவளுக்கான நம்பிக்கை தான் அது. எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? அந்த ஒரே காரணத்தினால தான் நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். இன்னைக்கு அவ இல்ல, என்ன வேணா எடுத்துக்கோ நீ அப்படின்னாரு. என்ன நான் இருக்கேன்டா, வளர்ந்து போய் நான் வேணா கூட என் பிள்ளைகள்கிட்ட நிற்கிறேன், என் பொண்டாட்டி வந்து நிக்க கூடாது. அதுதான் காதல். புரியுதா? நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம். புரிஞ்சது. அப்பாவும் அம்மாவும் பார்த்து வச்சப்போ பொண்ணு. நான் வந்து சொல்கிறேன், இல்லைப்பா எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம், எனக்கு வந்து இந்த பொண்ணு மேலே எனக்கு இன்னும் அந்த அபிப்பிராயம் வரல. அது வந்து கரெக்டாக ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறமேட்டு எனக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கு அப்புறமேட்டு என் ஒய்ஃப் தான். ஐயா என்னையா இப்படி ஆரம்பிச்சிட்டீங்க? என்னது? ஒண்ணு இல்ல. எங்கள் அம்மா என்னை எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ, எங்கள் அப்பா எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ, என் ஒய்ஃப் என்ன அப்படி பார்த்துக்கிறா. இப்படிப்பட்ட ஒரு லைஃப் பார்ட்னர் எனக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரு குடுப்புல வேணும்னே. ஆமாடா. சில தர்த்தரம் பிடிச்சவனுக்கு அவர் வேண்டான்னு சொன்ன பிறகு கூட, அல்லது பெருசாக அபிப்பிராயப்படாத போது கூட, இல்லை இந்த பொண்ணை கட்டு, லைஃப் நல்லா இருக்கும் எப்படி சொன்னீங்க? தட் இஸ் சிவில் இன்ஜினியர் முலாய்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை பார்த்துட்டோம்னா அந்த பொண்ணை தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு பொண்ணை பார்த்துட்டு வேணான்னு சொல்லிட்டோம்னா மனசு அவ்வளோ கஷ்டமா வலியா இருக்கும். கேட்டுக்க. ஒருவேளை நீங்க அந்த பொண்ணை கட்டாம இருந்தா என்ன இருக்கும் கீர்த்தனா? ஐயோ சொல்லி முடிக்கிறதுல ஐயோ வந்துருச்சேன். மாப்பிள்ள வெக்கங்களா? இருக்கட்டும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டுங்க.